கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் கொலேசியர் 3ஆம் அதிகாரத்தில் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் எவை என்று வேதத்தில் தியானிக்கப் போகின்றோம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகள் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அவிழ்த்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள் சஞ்சரித்தது போது அவைகளை செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கொலேசியர்ல பவுலடியார் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்க அவயங்களை அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது எல்லாமே ஆண்டவர் மோசேயினுடைய உடன்படிக்கையிலே சொல்லியிருக்கிறார். விபச்சாரம், விக்கிரகாராதனை இதெல்லாம் நீங்க 10 கட்டளைகளை சொல்லிட்டு வர்றாரு. இப்போ அதே தான் புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் பவுலடியார் மூலம் சொல்றாரு. கொலேசியர் பட்டணத்தில் இருக்கிற சபையாருக்கு சொல்றாரு இல்லையா? இப்போ இதெல்லாம் நீங்க விட்டுட்டு கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் தேவ கோபாக்கின வரும். இவையெல்லாம் நீ செஞ்சுன்னு இருந்தேன்னா நீ கீழ்ப்படியாம பிள்ளை என்று ஆண்டவர் உன் மீள கோபாக்கினை வரும். தேவ கோபாக்கினை. தேவ கோபாக்கினா உக்கிரகமான கோபம், கடுமையான கோபம். கோபம் வேற, உக்கிரமான கோபம் வேற. இப்போ உக்கிரமான கோபம் வந்தால் நமக்கு எவ்வளோ இந்த பூமியில கஷ்டங்கள் நேரிடும்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே பூமியில மற்றவர்களால் ஏற்படுற கஷ்டங்கள் வேற. இதுல ஆண்டவருடைய கோபாக்கினை வந்தால் இந்த பூமியில் நாம வாழ்வது மிக மிக கடினம். நீங்கள் முற்காலத்திலே அவர்களுக்குள் சஞ்சரித்த போது, வாழ்ந்திருந்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். முற்காலம்னா இப்போ ஆதாமியாவால் காலத்திலிருந்து மோசே உடன்படிக்கை வர காலம். மோசே உடன்படிக்கையப்பும் கீழ்ப்படியாம நிறைய நிகழ்வுகள் வேதத்தில் நடந்திருக்குது. அப்போ கீழ்ப்படியாமன்னாக்கா ஆதாம், யோவால் பாம்பாகிய சாத்தானுடைய அந்த கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லிட்டு போன அந்த கனியை புசித்தாங்க இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. அது மூலயமா தான் நமக்கு இந்த அசுத்தம், மோகம், துர்ரிச்சை. மோகம் யார் மேலே வரும்? நமக்கு ஆண்களுக்கு பெண்கள் மேலே வரும். அது எவ்வளோ கேடான விஷயன்றத ஆண்டவர் சொல்றார். துர்ரிச்சை, இச்சை வேற. இச்சைனா எல்லா பொருட்கள் மேலே ஆசைப்படுறது. துர்ரிச்சைன்றது துரு நாற்றன்னுவாங்க இல்லையா? அது மாதிரி அசிங்கமான இச்சை அது. அதான் அதுவும் பெண்ணை குறிச்ச விஷயம்தான் அது. விக்கிரகாராதனையும் அதே தான், விபச்சாரத்தை குறித்து தான். விக்கிரத்துக்கு விபச்சாரம்னு இன்னொரு பொருள் உண்டு. விக்கிரக ஆராதனைக்கு விபச்சாரம்னு பொருள் உண்டு. இவைகள் எல்லாம் நீங்க விட்டுணும். அப்படி இவைகளெல்லாம் நீங்க விடாம இருந்து வாழ்ந்துன்னு வந்தீங்கன்னா தேவ கோபாக்கினை உங்கள் மேல் வரும் அப்படின்றாரு. தேவ கோபாக்கினை வந்தா நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வரும்ன்றத நம்ம வேதத்துல படிக்கணும். இதெல்லாம் நாம எப்ப செய்து வந்தோமோ? முற்காலத்துல செய்துட்டு வந்தோமோ. அதனாலதான் உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்திலிருந்து நம்மளை மீட்கிறதுக்கு தன்னைத்தானே பலியா ஒப்பு கொடுத்தார் இல்லையா? சிலுவையில சுமந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து நம்மளை பாவத்திலிருந்து அவருடைய இரத்தத்தால, தூய இரத்தத்தால நம்மளை சுத்திகரிச்சார். அன்றிலிருந்து நாம பரிசுத்த பிள்ளைகளானோம். அந்த பரிசுத்தத்திலே இருங்க, திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு போயிடாதீங்க அப்படின்னு பவுலடியார் சொல்றார், சபைக்கு எடுத்து சொல்றார். இப்படி செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்கலாம். அதுல என்ன சொல்றாருன்னா, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. யாருக்குள்ள மறைஞ்சிருக்குது? ஆண்டவருக்குள்ள நம்மளுடைய ஜீவன் மறைஞ்சிருக்குதாம். எப்போ? தேவனுக்குள், கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்குது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இப்போ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவர் இடத்துல போகணும்னு சொல்லிட்டு நாமோ அடக்கம் பண்றோம் இல்லையா? அப்போ மரித்து அடக்கம் பண்ண நம்ம ஜீவன் எங்க போதான்? கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனிடத்தில் மறைந்திருக்குதான். அப்போ நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, நமக்கு ஜீவன் யாரு? கிறிஸ்து.
வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த விபச்சாரம், அசுத்தம், துர்ரிச்சை, மோகம், இது எல்லாம் விக்கிரக ஆராதனை இதெல்லாம் விட்டு ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனமா வாழும்போது நம்மளுடைய ஜீவன் எங்க போகுது? கிறிஸ்துவுக்குள் தேவனிடத்தில் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது அவரோடு கூட நாமளும் வெளிப்படுவோம் அப்படின்றாரு. இதுதான் நன்மை நமக்கு. இதெல்லாம் இந்த தீய பழக்கங்கள்லாம் விட்டுருந்தா இந்த பூமியிலையும் பரிசுத்தமாக வாழ முடியும், நன்மையை பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யம் சென்று ஆண்டவருடைய கிறிஸ்துக்குள் ஜீவனோடு தேவனுடைய மறைவில் நாம் இருப்போம் அப்படின்றார். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். இந்த பூமியில் உள்ளதுக்காக நீ ஆசைப்பட்டு இச்சப்பட்டு நாடாத, தேடாத, ஓடாத, கஷ்டப்படாத. இருக்கிறத வச்சுட்டு நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழு. இது மாதிரி நீ உத்தமமாக வாழ்ந்தால் உனக்கு மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். இதிலிருந்து நீ விலகி போய் எந்த செயல் செஞ்சாலும் உன்னுடைய துன்பம் பெரிதாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்கள் கிறிஸ்துவனோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரியாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். எதை தேட சொல்றார்? மேலானவைகள்லாம் இந்த பூமியில் உள்ளவைகள் அல்ல. இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாமே கீழானவைகள் தான். இதுல மேலானவைகள் ஒன்றுமே இல்லை. ஆனால் சொல்லலாம் பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய பொறுப்புகள், பெரிய மந்திரிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம், அதிபர்களாக இருக்கிறோன்னு. ஆனால் இந்த பூமியில் உள்ளவைகள் எவைகளுமே மேலானவைகள் இல்லை. மேலானவைகள் பரலோக ராஜ்யத்தில் இருக்குது அப்படின்னு வேதத்தில் ஆண்டவர் பவுலடியாருக்கு சொல்லி பவுலடியார் நமக்கு சொல்றார் இல்லையா? பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டது தான் வேதத்தில் உள்ள அனைத்து வசனங்களும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார்ன்றது. இதில் பவுலடியார் சொன்னாரா, இல்லை தாவீது சொன்னாரா, யாக்கோபு சொன்னாரான்னு சொல்றது இல்லை. எல்லா வசனமே ஒரே வார்த்தை, பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன், பரிசுத்த ஆவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்னு சொல்றது இல்லையா? இப்போ பூமியில் உள்ளவைகள் மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகள் நாடுகள்லாம். பூமியில் இருக்கிறது எதுவும் மேலானவைகள் அல்ல. பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது தான் மேலானவைகள், அதை நாடுங்கள் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. இப்போ நாம இது மாதிரி விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை இவைகளை எவையுமே செய்யாம பரிசுத்தத்திற்கு வாழ்ந்தோமானால் நாம் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இங்கு திரும்ப வரும்போது நாமும் அவரோடு மகிமையோடு வருவோம் என்பதை கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதி, கன, மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.